மீன ராசிக்கு வந்துட்டு ஈவன் தோ ஜென்ம சனியா இருந்தாலுமே, விரய ராகுவா இருந்தாலுமே வந்துட்டு, அவங்களுக்கு வொர்க் பிளேஸ்ல கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இவ்ளோ நாளா டிலே ஆயிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்புங்கிறது இருக்கு. பட் ஆனா வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வொர்க் பிளேஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா, அது இருக்காது. ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்னெவிட்டபிள். அவங்களுக்கு இந்த பீரியட்ல வந்துட்டு ஒரு பாஸ் கூட ஒரு ஃப்ரிக்ஷன் வர்றது, அதெல்லாம் வந்துட்டு இன்னெவிட்டபிள். கூட வொர்க் பண்ற அந்த கலீக்ஸோ, இல்ல உங்களுக்கு கீழ வொர்க் பண்ற ஒரு சபார்டினேட்ஸோ கொஞ்சம் கோஆப்பரேட் பண்றதுக்கு மறுப்பாங்க. நீங்க சொல்றத வந்து டக்குனு பண்றோம் அந்த மாரிலாம் கிடையாது. கொஞ்சம் இழுபறிக்கு அப்புறமே இது பண்ணுவாங்க. அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகும். உங்களுக்கு ஹையர் மேனேஜ்மென்ட்லேருந்து உங்கள தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன் இன்னும் வேலை முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ கிரியேட் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இது. ரொம்பவே பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டம். பட் ஆனா வருமானம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா குரு தான் உங்களுக்கு ஜீவனாதிபதி. ஸோ அவரோட சாரத்துல ராகு வரும்போதும் சரி, இல்ல செவ்வாய் வந்துட்டு உங்களுக்கு தனாதிபதி அண்ட் ஆல்சோ பாக்கியாதிபதி. ஸோ அவரோட சாரத்துல செவ்வாய் இவரு குரு டிராவல் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு வருமானம்ங்கிறதுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. பட் ஆனா அந்த வருமானத்த வச்சு நீங்க சேவ் பண்றது, ஆல்ரெடி வாங்கின கடன்கள அடைக்கிறது, இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. புதுசா பாரோ பண்றது, புதுசா ஒரு கடன் வாங்குறது, இல்ல வீட்டு லோன் இப்ப எடுக்கலாமா? இல்லன்னா வந்துட்டு நான் புதுசா ஒரு கிரெடிட் கார்ட் வாங்கலாமா? அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம். இந்த பீரியட்ல புது கடன்கள அவாய்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே முக்கியம்.